வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மன்னார் பேசாலையில் வாழ்வெட்டு, பலத்த காயங்களுடன் ஒருவர் வைத்தியசாலையில். கிளிநொச்சியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து டிப்பர் வாகனம் விபத்து. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நீர்கொழும்பு கடற்கரையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. நாட்டின் பல பகுதிகளில் மின்தடை. இலங்கையில் முன்னணி நகைக்கடைகள் சுற்றி வளைப்பு. இலங்கையில் 3 பிரபல நடிகைகளை துரத்தும் சிஐடி. வெளியானது மற்றுமொரு அதிவிசேட வர்த்தமானி. இனி விரிவான செய்திகள். மன்னார் பேசாலையில் வாழ்வெட்டு, பலத்த காயங்களுடன் ஒருவர் வைத்தியசாலையில். மன்னாரில் வாழ்வெட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் பலத்த காயங்களுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது மன்னார் பேசாலை காவல் பிரிவிற்குட்பட்ட முருகன் கோவிலடி 7ஆம் வட்டார பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் 38 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே குறித்த வாழ்வெட்டு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் கடந்த 23ஆம் தேதி பேசாலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். எனினும் வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அதோடு அன்றைய தினம் வாள், கத்தி, இரும்பு கம்பிகளுடன் 15ற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்ததாகவும் இவ்வாறு வந்தவர்கள் கடும் போதையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்ச்சியாக தவறான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறையினர் இவர்களுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பகுதி மக்கள் வாழ்வெட்டு நபர்களுக்கு எதிராக கையெழுத்திட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து டிப்பர் வாகனம் விபத்து, கடும் வாகன நெரிசல். கிளிநொச்சியில் டிப்பர் வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று காலை 8:30 மணியளவில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த டிப்பர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியோரத்தில் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் டிப்பர் வாகனத்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கிளிநொச்சி வைத்தியசாலை கட்டடத்தை திறந்து வைப்பதற்காக இன்றைய தினம் அதிபர் ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்தார். இந்நிலையில் நிகழ்வு இடம்பெறும் பகுதியில் வாகன நெரிசல் அதிகமாக இருந்ததால் காவல்துறையினர் தீவிரமாக அதனை கட்டுப்படுத்தும் வேலைகளில் ஈடுபட்டு வந்தனர். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளியான அவசர இலக்கம். நாட்டின் எப்பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் 117 என்ற துரித இலக்கத்திற்கு அறிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரபித்த பண்டார தென்னகோன் இதனை தெரிவித்தார். அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சீரற்ற காலநிலை தொடர்பாக வளிமண்டல திணைக்களத்தின் அறிவித்தல்களின் பிரகாரம் செயற்படுவது அவரது கடமை. அதனால் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பு பெற வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்கு கவனம் செலுத்துமாறு நாங்கள் நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. ஆனால் அது தொடர்பாக இதுவரை கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. மரங்கள் விழுவது தொடர்பாக எச்சரிக்கை விடுப்பதற்கென ஒரு நிறுவனம் எமது நாட்டில் செயற்படுவதில்லை. இவ்வாறான எச்சரிக்கை விடுக்கும் பொறுப்பை கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த துறையை முன்னேற்ற வேண்டும். அதே நேரம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனுமதி இல்லாமல் கட்டடங்களை அமைப்பதற்கு அனுமதிப்பதாகும். சட்டவிரோத கட்டடங்களை நிறுத்துவதற்கு அனுமதியளிப்பதில் ஏற்பட்டிருக்கும் தாமதிப்பை மறைக்க வேண்டாம் என அந்த நிறுவனங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடங்களான ரத்தினபுரி, மாத்தளை, கண்டி, கொழும்பு, களுத்துறை, கம்பஹா, அக்குரணை போன்ற பிரதேசங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. கொழும்பு கடற்கரையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. பமுனுகம காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கடற்கரை பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலமானது நேற்று பமுனுகம சூரியமல்வத்த பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படாததுடன் இவர் 35 முதல் 40 வயதுக்குட்பட்டவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவரது சடலம் கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமுனுகம காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் மின்தடை, எழுந்துள்ள சிக்கல். இலங்கையில் 4,31,500 பேர் மின்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
அனர்த்த நிலைமைகளின் கீழ் சில பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான விநியோக மின்னழுத்த கம்பிகள் மற்றும் மின்மாற்றிகள் மீது மரங்கள் விழுந்துள்ளன. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்தடை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதால் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மீள பதிலளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 நாட்களில் 51,400 மின்சார செயலிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் கிடைக்கப்பெற்றுள்ள 33 லட்சத்திற்கும் அதிகமான முறைப்பாடுகளுக்கு அமைய மின் தடங்கல்களை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாக பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்றைய தினம் வரையில் 3,30,000 பேருக்கான மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அருந்து விழுந்த மின்கம்பிகளை எந்த வகையிலும் தொட வேண்டாம் எனவும் ஊழியர்களின் பணிகளின் தடை ஏற்படும் வகையில் செயற்பட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய நெரிசல் காரணமாக அனைத்து தொலைபேசி அழைப்புகளுக்கும் பதிலளிக்க முடியாது எனவும் விரும்பிய விரைவான சேவையை வழங்க முயற்சித்து வருகிறோம் எனவும் மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் முன்னணி நகைக்கடைகள் சுற்றி வளைப்பு, கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை தங்கம். இலங்கையில் முன்னணி நகை தயாரிக்கும் நிறுவனங்களை சுற்றி வளைத்த சுங்கத்துறை கடத்தப்பட்ட தங்கத்தை கைப்பற்றியதுடன் ரூபாய் 4.5 பில்லியன் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த மோசடியில் சில முன்னணி நகை வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த வணிக நிறுவனங்கள் நீண்ட காலமாக அரசாங்கத்திற்கு வரி வருவாயை மறுத்து சட்டவிரோதமான வழிகளில் தங்கத்தை இந்தியாவிலிருந்து கொண்டு வருவது தெரியவந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகளுக்காக கைப்பற்றப்பட்ட தங்க கையிருப்பின் மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதற்கு சில சுங்க அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்று மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக இந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து படகுகளில் தங்கப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டு சட்டவிரோதமான முறைகளில் பணம் செலுத்தப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இலங்கையில் 3 பிரபல நடிகைகளை துரத்தும் சிஐடி. ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை குறிவைத்து ஆழ்கடத்தலில் மூளையாக அடையாளம் காணப்பட்ட சதுரங்க என்ற நபரின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை விளம்பரப்படுத்துவதில் ஈடுபட்ட பிரபல இளம் நடிகைகள் பலரிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராக உள்ளது. கண்டி கட்டுகஸ்தோட்டை வீதியில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் சதுரங்க என்ற நபரால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தப்பட்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது. அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை விளம்பரப்படுத்த இளம் பிரபல நடிகைகளை அவர் பயன்படுத்திக் கொண்டதுடன் சமூக வலைதளங்கள் மூலம் பெரும் விளம்பரமும் செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பயணங்கள், கல்வி விசா போன்றவற்றிற்காக இந்த நிறுவனம் நடத்தப்பட்டாலும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை கூலிப்படையாக ரஷ்யாவுக்கு கடத்துவதில் முதன்மையாக செயற்பட்டவர் இவரே என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் போலந்தில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் தங்கியிருப்பதாக கூறி அவர் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சதுரங்கை என்ற இந்த நபர் பல வெளிநாட்டு இளம் நடிகைகள் உட்பட பெருமளவிலான யுகதிகளை தொடர்பு கொண்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் உள்ள பல தொலைக்காட்சிகளில் பல பிரபலமான டெலிநாடகங்களில் நடித்து பங்கேற்கும் 3 நடிகைகள் இவரின் விளம்பரத்திற்கு பங்களித்துள்ளதாக கூறப்படுகிறது. வெளியானது மற்றுமொரு அதிவிசேட வர்த்தமானி. ஸ்ரீலங்கா பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு அதிவிசேட வர்த்தமானி இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். அரச நிறுவனங்கள் உட்பட ஸ்ரீலங்கா பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் வழங்க வேண்டும் என விசேட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தகவலுக்கு அமைய ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னர் எந்தவொரு நபரோ அல்லது அரச நிறுவனமோ எந்தவொரு தகவலையும் பராமரிக்கவில்லை என்றால் அந்த தகவலை இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி பராமரிக்க தொடங்க வேண்டும் என்று வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.